அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா. கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா. பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா. பகிர்வின் வடிவயம் தலைவா மன்னா பொழிந்திட நீவா. உணவை உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா. ஆணவ போர்வையின் சிறையினில் வாழ்ந்திடும் மனிதரில் எழுந்துவா. சாதிய திரையினில் ஒளிந்தவரில் சமநிலை குணந்திட எழுந்துவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா. பார்வை இருந்தும் குருடராய் தவறிடும் பலரிடம் எழுந்துவா. இறையே உம்மை மறந்தவரில் உம் இரக்கத்தை பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவயம் இறைவா கவலைகள் தீர்த்திட நீவா.
வடிவேயம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. வடிவேம் தலைவா, மன்னா பொழிந்திட நீவா. உணவாய் உறவாய் உயிரை சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. உணவாய் உறவாய் உயிரைச் சுடராய் வழியாய் ஒளியாய் நீவா. கருணையின் உருவேயம் இறைவா, கவலைகள் தீர்த்திட நீவா. மார்க் நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 45 முதல் 52 வரை. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, நம்மிலும் பல பேருக்கு உள்ளம் மழுங்கி போய்தான் இருக்கிறது. எனவேதான் உண்மையான இறைவனை கண்டுகொள்ளாமல், உண்மையான ஆண்டவரின் அற்புதங்களை நம்பாமல், புரிந்து கொள்ளாமல், பயந்து நடுங்கி அச்சமுற்று வாழ்கிறோம். இதை கண்ட ஆண்டவர் திருவிவிலியத்திலே ஏறக்குறைய 365 தடவையாவது பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், திகிலுற வேண்டாம், துணிவோடுங்கள், நான் இருக்கிறேன் என்றெல்லாம் வார்த்தைகளில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம். துணிவோடு இருப்போம், அஞ்ச வேண்டாம். எத்தனை முறை ஆண்டவனை சொன்னாலும் யார் காதில் ஏறப்போகிறது என்ற எண்ணம் தான் நமக்குள்ளே வருகிறது. ஏறாது. காரணம் என்ன தெரியுமா? எங்கு பயம் மிகுந்துள்ளதோ, எங்கு அச்சம் அதிகமாக இருக்கிறதோ அங்கு எதுவும் காதில் ஏறாது. யாரிடம் சந்தேகம் தலைக்கேறி இருக்கிறதோ அதன்பின் எந்த அன்பு வார்த்தையும் எடுபடாது. மாறாக இருக்கின்ற வாழ்க்கையையும் கெடுத்து விடுவார்கள். அந்த சீடர்களைப் போல பயந்து பலமிழந்து அலறும் நிலைக்கு ஆளாகி விடுவர். இது போன்ற சூழ்நிலைகளில் வார்த்தைகள் வகைக்கு உதவாது என்பதை இயேசு இங்கு உணர்த்துகிறார். வார்த்தைகளோடு செயலிலும் இறங்க வேண்டும். எட்டி நின்று துணிவோடுங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற இயேசு அதோடு நின்று விடவில்லை. பிறகு அவர்களோடு படகில் ஏறினார், நடந்து வந்தார், அவர்களோடு தண்டு வலித்திருப்பார், தோளில் தட்டி திடமூட்டி இனிய பயணமாக்கியிருப்பார். நம்மிலும் பலர் இப்படி செய்வது உண்டு. குடும்பங்களிலே பிரச்சனை, சமூகத்திலே பிரச்சனை என்று வருகின்ற பொழுது கவலைப்படாதனா இருக்கேன்ப்பா என்று தட்டி கொடுக்கிறதோடு மட்டும் நின்று விடுவதில்லை, உடனே பயணிக்கிறார்கள். சில பேர் மட்டும்தான் தட்டி கொடுத்து விட்டு வழியை காட்டிவிட்டு ஒதுங்கி விடுவார்கள், ஓரங்கட்டு விடுவார்கள். நமக்கு ஏடா இந்த வம்பு என்று ஒதுங்கி விடுவார்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தை பயம், சந்தேகம், கோபம் உருக்குலைக்கும் வேளையிலே வார்த்தை மட்டும் போதாது. இயேசுவை போல கொஞ்சமே நம் செயலிலும் காட்டுங்கள், பயணம் இனிமையாகும். மனுஷங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அச்சங்கள் எழுவது உண்டு. இயற்கை இயல்புதான். அச்சம் என்பது நமது உள்ளத்தில் உறுதியான பிடிப்பு இல்லாத வேளையில் எழுகின்ற கையாறு நிலை. இதை அனுபவிக்கின்ற வேளையில் நாம் துணிந்து செயல்படுகின்ற தன்மையை இழக்கிறோம். தயக்கம் நம்மை மேற்கொள்கிறது.
இயேசுவின் சீடர்களுக்கு இந்த அனுபவம் தான் ஏற்பட்டது. இயேசு கடல் மீது நடப்பதைக் கண்டு சீடர்கள் அஞ்சி கலங்கினார்கள். சீடர்களுக்கு ஏற்பட்ட அச்சம் அவர்களுக்கு ஏதோ தீங்கு நிகழக்கூடுமோ என்பது பற்றி அல்ல. அவர்கள் இயேசுவின் செயலை கண்டு அச்சம் கொண்டார்கள். கடல் மீது நடக்கிற செயல் சாதாரண மனிதருக்கு சாத்தியமல்ல என்பதால் அது பேய் என்று எண்ணி அவர்கள் அச்சம் கொண்டார்கள். இயேசுவை பற்றிய உண்மை சீடர்களுக்கு தெரியாதிருந்தது. அச்சத்தை போக்குகின்ற வழி உண்மையை கண்டுகொள்வதே. மாயையை உண்மை என்றும் உண்மையை மாயை என்றும் நினைக்கும் போது தவறு ஏற்படுவதோடு தவற்றின் காரணமாக உறுதியான மனநிலை குலைய போகும் ஆபத்து ஏற்படுமோ என்னும் உணர்வு நம்மை மேற்கொண்டு விடும் போதும் நாம் அச்சத்தால் பீடிக்கப்படுகிறோம். எனவே உண்மையை கண்டுகொள்ள நாம் எப்போதும் முயல வேண்டும். இயேசு பற்றிய உண்மையை, ஆண்டவரின் அற்புத உண்மையை நாம் எவ்வளவு ஆழமாக அறிகிறோமோ அவ்வளவு ஆழமாக நம் உள்ளத்தில் நம்பிக்கை வளரும். அப்போது அச்சத்திற்கு இடமிராது நமக்கு வாழ்வளிக்கும் கடவுள் தம் அருள்கொடைகளால் நம்மை நிரப்பி நம்மை உறுதிப்படுத்துவார். கலங்காதே, திகையாதே, இயேசு நம்மோடு இருக்கிறார். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது இதயத்தில் இருக்கின்ற அச்ச உணர்வு தவறு என்பதை எங்களை புரிய வைத்தருளும். இந்த அச்ச உணர்வு எழும்போது உமது வல்லமையால் எங்களுக்கு உறுதி அளித்தருளும். அந்த உறுதியை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம்
சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வா
எனக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் பணிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் பணிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. கனிவால் காத்திடும் தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வில் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா. அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா. கருவில் சுமந்த தாயே. கனிவா
வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா. வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா. கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.